சட்டங்களானாலும் சரி, மற்ற மத சட்டங்களானாலும் சரி, பெண்களுக்கு ஒரு வகையான அநீதியை அளிக்கக்கூடிய சட்டங்களாகத்தான் உள்ளன. குறிப்பாக பார்ப்போமானால் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 13 அதாவது பிறக்காத குழந்தைகளுக்கு கூட சொத்துரிமை வழங்க வழிவகை செய்கிறது. ஆனால் ஒரு பிறந்த நம்மோடு உயிரோடு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டு பிறகு அது சொத்துரிமை வழங்கப்பட்டது. இப்படி பெண்களுக்கு மட்டும் ஒரு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொல்ல பார்ப்போமானால் கூட, இன்றைக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்புகளான பாராளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கக்கூடிய நீதிமன்றங்களிலே கூட பெண்களுக்கு சரியான ஒரு சமத்துவ உரிமை சரியான எண்ணிக்கையில் இல்லாதது கூட இதற்கு ஒரு காரணம். சட்டங்கள் தான் இப்படி பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கின்றன என்று பார்த்தோமானாலும் கூட, இன்றைக்கு மதங்கள் கூட, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நான் கடவுள் நம்பிக்கையற்றவன், மத நம்பிக்கையற்றவன், இப்படி மதங்கள் கூட பெண்களுக்கு அநீதி இழைக்கின்றன என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இஸ்லாம் மதத்திலே பெண்கள் மசூதியிலே சென்று தொழுவதற்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்மை 10 மாதம் பெற்ற சகோதரிகள் அந்த மசூதியிலே சென்று இறைவனை வழிபடுவதற்கு, நான் இறை நம்பிக்கை அற்றவன் இருந்த போதிலும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு தொழுவதற்கு உரிமை மறுக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது என்னுடைய கருத்து. அதை பற்றி ஐயா அவர்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம அரசியல் சட்டங்களிலும் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, மதங்களிலும் கூட அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதுக்கு உதாரணமாக சொத்துரிமையையும், பெண்கள் முஸ்லிம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை, வர அனுமதிக்கப்படுவதில்லை என்பதையும் சகோதரர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், ஆண்கள் வர வேண்டும், பெண்கள் வரலாம். இதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. ஆண்கள் கண்டிப்பா வரணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குழந்தை குட்டிகளை கவனிக்க வேண்டி இருக்கிறது, வந்துதான் ஆவணும்னு சொன்னால் அவர்களுக்கு சிரமமாகி போய்விடும் என்பதற்காக வரலாம், அவங்களை அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவங்க தொழுகையில பெண்களும் கலந்து கொள்வார்கள். நபிகள் நாயகமே சொல்வார்கள், எப்படி சொல்வார்கள்னா, நான் நீண்ட நேரம் தொழுகை நடத்துவதற்காக நிக்கிறேன், ஒரு தாய் குழந்தையோடு அந்த குழந்தை அழுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது, அந்த தாயுடைய மனம் புண்படுமே என்பதற்காக அவன் வேகமா முடிக்கிறேங்கிறாங்க. அவ பெண்கள் பள்ளிக்கு வந்திருந்தா தான் இதை சொல்ல முடியும். பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்ததுனால தான் சொல்றாங்க, ஆம்பளைங்க தொழுதுறீங்க, பொம்பளைய குழந்தையோட வர்றாங்க, குழந்தை அழுகுது, குழந்தை அழுதா தாய் எப்படி பாதிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நீண்ட நேரம் தொழுகை நடத்த வந்த நான் சுருக்கமா நடத்தி முடிச்சிடுறேன், அந்த பெண்ணுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து. இதுதான் நபிகள் நாயகம் காலத்துடைய நடைமுறை. எந்த ஆண்களும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர தடுக்காதீங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நபிகள் நாயகம் பிறந்த நாட்டில் அனுமதிக்கிறார்கள். சவுதியில நபிகள் நாயகம் காலத்திலும் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள், இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேதியிலும் கூட சவுதிக்கு போனா என்ன செய்யறாங்க, பெண்கள் வர்றாங்க. அதை விட பள்ளிவாசல்களை எல்லாம் நாங்கள் முதன்மை பள்ளிவாசலாக நினைக்கிறது மக்காவில் இருக்கிற பள்ளிவாசல். காபாவை சுற்றி இருக்கிற அந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அதுதான் எங்கள் பள்ளிவாசல்ல முதல் இடத்தில் உள்ள பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு ஹஜ் செய்வதற்காக முஸ்லிம் ஆண்களும் போகிறோம், முஸ்லிம் பெண்களும் போகிறோம். முஸ்லிம் பெண்கள் அந்த பள்ளியிலே தொழுகிறார்கள். எந்த பள்ளியில? நம்ம ஊர்ல நம்ம கட்டின பள்ளி இல்ல, மிகச்சிறந்த இறை தூதர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்லையே பெண்கள் அங்க தொழுகை நடத்துகிறார்கள். காபாவில் நீங்கள் சவுதி சேனல் உங்க வீட்டுல வறுமையானால் அதை வச்சு பாருங்க. நபிகள் நாயகம் பிறந்த ஊர்ல நாங்கள் மிக உயர்வாக மதிக்கிற பள்ளிவாசல்லையே அனுமதிக்கிறார்கள். இதுல என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் தமிழகத்தில் உள்ள சில பிற்போக்குவாதிகள் இஸ்லாத்தை புரியாம அவங்களாக பெண்கள் வரக்கூடாது என்று நினைச்சிட்டாங்க, அதை தடை செஞ்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய 25 வருஷ பிரச்சாரத்திற்கு பிறகு பல பள்ளி வாயில்கள் சென்னையில் எடுத்துக்கொண்டால் ஒரு 8-9 பள்ளிவாசல்கள்ல பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு புரிய வைத்து பெண்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்து அதை மாற்றிக் கொண்டு வருகிறோம். இஸ்லாம் அதை தெளிவாக சொல்லுகிறது.
தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள், உதாரணமா அங்க அகல ஹதீஸ்னு ஒரு ஜமாத் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 400க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுல எல்லாம் பெண்கள் ஆல்ரெடி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கேரளாவில் முஜாஹித் என்று ஒரு சீர்திருத்த பிரிவு இருக்கிறாங்க, அவங்க கையில நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அங்க எல்லாம் பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்னையில எங்கள் தலைமையகத்தில் பள்ளிவாசல்ல பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, வந்து தொழுகிறாங்க, நாங்க அனுமதிக்கிறோம். அப்ப இஸ்லாம் அனுமதிக்குது. எங்க சமுதாயத்தில் உள்ளவங்க விளங்காம என்னத்தினாலேயே இப்படி ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க, அது தப்பு. அதே நேரத்தில் பெண்களுடைய சொத்துரிமை சம்பந்தமாக வந்து இஸ்லாம் அநியாயம் செஞ்சது போல ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருத்தனுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தால், அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தால் சொத்தை பங்கு வைக்கும் பொழுது ஆணுக்கு 2 பங்கும், அதாவது மகனுக்கு 2 பங்கும் மகளுக்கு 1 பங்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் 6 பங்கா பிரிச்சு ஆம்பளைக்கெல்லாம் 2 கொடுத்துவிட்டு பொம்பளைக்கு 1 கொடுக்கணும். அதாவது ஒரு ஆணை வந்து 2 பொம்பளைக்கு சமமாக சொத்துரிமையில இஸ்லாம் கருதுகிறது மகன் விஷயத்துல. இது வந்து ஒரு அநீதி மாதிரி தெரியுது. அது என்னங்க, பொம்பளைக்கு மட்டும் என்ன 1, 2 பேரையும் அவர் தானே பெற்றாரு, ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் டபுள், பொம்பளை பிள்ளைக்கு 1 சொல்லி ஒரு கொஸ்டின் அந்த காலத்தில் எழுப்பப்படுகிறது. ஆனால் பொம்பளைகளுக்கு சொத்துரிமை இல்லைங்கிறது பல ஆயிரம் வருஷமாக உலகம் பூரா இருந்துச்சுங்க. முதல்ல இந்த உரிமையை கொடுத்தது இஸ்லாம் தான். இந்த பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறத இப்பதான் வந்து கருணாநிதி போன பீரியட்ல தான் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வர்றார், சம உரிமைங்கிற சட்டத்தை கொண்டு வர்றார். அது மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் இந்த சுதந்திரத்து நேரத்தில் தான் என்ன செய்யுது, சொத்துரிமை பெண்களுக்கெல்லாம் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து ஒன்னு கணவனை சார்ந்திருக்கணும், இல்லாட்டி தகப்பனை சார்ந்திருக்கணும், அவங்க பேர்ல எந்த சொத்தும் வச்சுக்கிற கூடாது என்பதுதான் சட்டமா இருந்தது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துரிமை 1400 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனையே பண்ண முடியாது, அந்த காலத்திலே கொடுத்துருச்சு. ஆனா இந்த 2-1ங்கிறது அநியாயமா நியாயமா, அதை நீங்க பார்க்கணும். ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1ங்கிறது கணக்குன்னு பார்த்தா அநியாயமா தெரியும். பிராக்டிக்கலா நடைமுறையா சிந்திச்சு பார்த்தீங்க என்று சொன்னா இதுதான் நேர்மையான முடிவு என்று உங்க மனசாட்சி உங்க அறிவை ஏற்றுக்கொள்ளும். எப்படி, இப்ப ஒருத்தனுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை இருக்குது. நம்ம சமூக அமைப்புல, உலகத்தினுடைய சமூக அமைப்புல எப்படியான குடும்ப அமைப்பு இருக்குன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளை இன்னொருவருடைய வீட்டில் தான் போய் வாழ்வார். பொம்பளை பிள்ளை 1-2 ஊர்களில் விதி விலக வீட்டோட மாப்பிள்ளை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கணக்குல ரேரா உள்ளதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிற கூடாது. பெரும்பாலும் உங்க மகள் உங்க தங்கச்சி உங்க வீட்டில் இருப்பாளா, வேற வீட்டுக்கு போயிருவாளா? வேற வீட்டுக்கு போயிருவா. வேற வீட்டுல பிறந்த ஒரு பொண்ணு என் பொண்டாட்டிய வந்து எங்க வீட்டுல இருப்பா. அப்ப வந்து கணவன் சார்பு சமுதாயமாகத்தான் உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. கணவன் சார்பு சமுதாயம், அதாவது கணவனை சார்ந்து போயிடுறாங்க. இப்ப எனக்கு எடுத்துக்கிறோம், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, சரி. இப்ப வந்து என் மகள் எங்க இருப்பா, வேற ஒருத்தன் வீட்டுக்கு போயிருவா. என் மகனும் தான் என் வீட்டுல இருப்பான். என்னுடைய முதுமை காலம் வந்துருச்சு, என்னுடைய தள்ளாத வயசு வருது. என்னுடைய தள்ளாத வயசுல நான் சம்பாதிக்க மாட்டேன். என்ன யாரு கவனிப்பா? யாருடைய காசிலிருந்து எனக்கு செலவழிப்பா? மக செலவழிப்பாளா? மகளுக்கு 10 காசு செலவு இல்லை. என்னை முழுசா சுமக்கிறது யாரு? எனக்கு நோயாயிருச்சு, என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுறது யாரு? என் மகன். எனக்கு செலவு பண்றது யாரு? என் மகன். எனக்கு சோறு போடுறது யாரு? என் மகன். என் மகன் எனக்கு என்ன பண்ணுவான்? தகப்பனார்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு வந்து பார்த்துட்டு போவான். மாமியா வீட்டுல எங்க தகப்பனாரை பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி பார்வையாளர் வந்துட்டு போவா. வரும்போது வந்து ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொண்டாந்து வந்துட்டு வச்சுட்டு போகன்னு சொல்லுவான். என்னைய சுமக்கிறது யார்? சமூகத்தில் ஒருவன் தள்ளாத, அவனுடைய சொத்தை பத்தி பேசுறோம், ஒருவனுடைய சொத்தை பத்தி பேசுறீங்க. அவனுடைய தள்ளாத வயதில் யார் சுமக்கிறார்களோ அவர்களுக்கும் சுமக்காதவர்களுக்கும் சமமா கொடுத்தால் என்ன ஏற்படும் தெரியுமா? தகப்பனை கவனிக்காம விரட்டி விடுறது ஏற்படுது. இந்த சமச்சட்டம் வந்த பிறகு, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமச்சொத்துன்னு வந்த பிறகு, உன் சொத்தை 2 பேர் தான் எடுக்க போறோம், அவ சுமக்கவும் மாட்டோம், நாங்க சுமக்கணுமோ, உங்க சொத்தையும் தாண்டி செலவழிச்சு தெருவில் நிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பனை கவனிக்க மாட்டேங்கிறான். எப்ப அப்பனை கவனிப்பான்? தங்கச்சியோட எனக்கு கூட இருக்குல்ல, தங்கச்சிக்கு 2 லட்சம் ரூபாய் எனக்கு 4 லட்சம் ரூபாய் இருக்குதுல்ல, அப்ப நான் தானே சுமக்கணும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தகப்பனை புள்ள சுமக்கிறான்.
அப்ப அவ சுமக்கவே மாட்டாள், இவனை சுமக்கவே மாட்டாள் என்கும் பொழுது ஆம்பளை பொம்பளைங்கிற பேரத்தை நீங்க பார்க்கக்கூடாது. இதுல யார் அவனை சுமக்கிறா, யார் சுமக்காம இருக்கிறா, அதை நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆம்பளைக்கு தான் அந்த சொத்துக்கள் அதிகமா கிடைக்க வேண்டி இருக்கிறது. ஆம்பளை பிள்ளை தான் தகப்பனை சுமப்பான். 4 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட அந்த 4 பேர் தான் பங்கு போடுவானே தவிர நீ 3 பங்கு போடுற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் தான் சுமப்பேன் போட்டி போடுற பிள்ளைங்க இருக்கிறான். சண்டை வந்து பங்கு போட்ட கூட எப்படி போடுவான், பொம்பளை பிள்ளைய மைனஸ் பண்ணிவிட்டு நீ 3 மாசம் நீ 3 மாசம் நீ 3 மாசம் நீ 3 மாசம் 4 ஆம்பளை பிள்ளை பங்கு போட்டுக்குருவான். பொம்பளை பிள்ளைக்கு 3 மாசம் கொடுப்பாங்க. கொடுத்த அந்த வீட்டுல ஒத்துக்குருவாங்களா? நான் கேட்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இவ அப்ப நாங்க கூட்டிட்டு போனா கூட அந்த மாமியாக்காரி இவனை வச்சுக்கிடுவாளா? இவளே இன்னொரு வீட்டுல வாழ்றான். என்னதான் பொண்டாட்டின்னு உரிமை இருந்தா கூட அவளுக்கு தான் அந்த உரிமையை கொடுப்பாங்க. உங்க அப்பனே கொண்டு வச்சுக்கிருவியா, உங்க ஆத்தாவை அதையும் நாங்க சுமக்கணுமா அப்படின்னு கேட்டா இவங்க இது என்ன? அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அறிவுபூர்வமா சிந்திக்கணும். ஒரு தகப்பனால் மகன் கவனிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கணும். நான் ஏன்டா கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது இருந்தால் ஆம்பளை பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளைக்கு 1 என்பதுதான் அறிவுபூர்வமான அந்த ஒன்றை பிள்ளைக்கு அப்பனுக்கு செலவழிச்சிருவான் பெரும்பாலும். அதை பார்க்கணும். இரண்டாவதாக அந்த சொத்துக்களை பெருக்கிறவருக்குல என் சொத்து 10 லட்சத்தில் நான் ஆரம்பிக்கிற ஒரு நிறுவனம் 1 கோடிக்கு வருது என்றால் அதுல என் மகன் அதுக்கு பங்களிச்சிருப்பான தவிர சமூகத்தில் என் மகள் பங்களிக்க மாட்டான். கல்யாணம் பண்ணி அவாட்டு போயிருவா. இந்த சொத்தை பெருக்கி தான் நான் செத்த பிறகு சொத்தை பங்கு வைக்குவோம். நான் ஒரு 25 வயசுல என் சொத்தை ஆரம்பிக்கிறேன். என் மகன் என் 40 வயசுல என்னோட சேர்ந்து உட்கார்ந்து தொழில டெவலப் பண்ணுவான். என் மகன் இன்னொரு வீட்டுல போய் வாழ்ந்துட்டே இருப்பா. இந்த 10 லட்சம் 20 லட்சமாக 30 லட்சமாக 40 லட்சமா ஆகுது என்று சொன்னா அதை பெருக்குவதில் ஆம்பளை பிள்ளை தான் தகப்பனுக்கு துணை செய்வானே தவிர பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுல போய் அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கு தான் துணை செய்வார். சொத்தை பெருக்கிறதுல யார் முன்னிலை வகித்தார் என்று பார்த்தீர்களே, ஆனால் பெருக்கினவனுக்கு அதே பங்கு பெருக்காதவங்களுக்கு அதே பங்கு என்பது நேர்மையான பங்கீடா இருக்குமா? நேர்மையான பங்கீடா இருக்கு. அதனால ஆம்பளைக்கு 2 இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப என்ன நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் குறை சொல்ல முடியாதுங்க, அறிவுபூர்வமா தான் இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். அது போக இந்த கல்யாணம் காட்சின்னு வருதுன்னு வைங்க, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவனுக்கு என்ன, இவனுக்கு கல்யாணம் பண்ணா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணுனா அவங்களுக்கு 50 பவுன் நகை, கிலோ கணக்கு நகையெல்லாம் இருக்குது எங்க சமுதாயத்தில். ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருந்தா 1 கிலோ நகை 2 கிலோ நகை, அது கார் என்ன அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு அதுலயே இந்த சொத்துல பங்கு கிடைக்குமே அதுக்கு ஈக்குவல் அப்பங்காரம் கொடுத்துறான். ஆம்பளை பிள்ளைக்கு அது மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் கவனிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்பதுதான் இந்த விஷயத்தில். இது ஆண் பெண் பேருந்து கிடையாது. சமூக அமைப்பில் அது அந்த சரியான பங்கீடு. ஒரு சொத்தை வளர்க்கிறதுக்கு யார் பாடுபடுறானோ, ஒருத்தனுடைய தள்ளாத வயதுல யார் உதவிக்கு நிற்கிறானோ அவனையும் உதவிக்கு நிற்காதவர்களையும் சமநிலை நிறுத்துவது என்பது அதுதான் அநீதியே தவிர இந்த 2க்கு 1 என்ற பங்குதான் அறிவுபூர்வமானது, அதுதான் நேர்மையானது. நீங்கள் சம பங்குன்னு கொண்டு வந்தால் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, முதியோர்கள் இல்லம் பெருகும். பெத்த புள்ள அப்பனை கவனிக்கமா, நான் ஏன் கவனிக்கணும், உனக்கு 2 லட்சம் எனக்கு 2 லட்சம் மோட்ட போயிரு என்று சொல்லி தெருவில் விரட்டினால் முதியோர் இல்லம் பெருகுமே தவிர தகப்பனை கவனிக்கிற மகன்கள் இருக்க மாட்டார்கள். அதனால சமத்துவம் இருக்குது, எல்லாத்திலையும் சமத்துவம் அநியாயத்தை எல்லாம் சமத்துவ போட்டு நியாயப்படுத்தக்கூடாது. நியாயங்கள் பேசுற இடங்கள் சமத்துவம் இருக்கிறது. அதுக்காண்டி எல்லாத்திலையும் சொல்லி அநியாயத்துக்கு இந்த போர்வை போத்தினால் பெரிய பின்விளைவு ஏற்படும். அதனால இஸ்லாத்தில் இருக்கிற இந்த பங்கை நீங்கள் குறை சொல்ல முடியாது. 2க்கு 1ங்கிறத